கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்டு வழிநடத்தப்பட்டு வருகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நாமத்தினாலும் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பின் நாமத்தினாலும் நம் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக என்கிற வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு கூட கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கிற அனைத்து சகோதர சகோதரிகள் மற்றும் உடன் ஊழியர்கள் அனைவருடைய அன்பு மற்றும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த இடத்துல உங்கள் யாவரையும் சந்திக்கவும் உங்கள் மத்தியில் தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் எனக்கு கிடைத்திருக்கிற இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் தேவனையும் கர்த்தரையும் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைய பாடத்தினுடைய தலைப்பானது காட்டி கொடுக்கப்பட்டு கைவிடப்பட்ட கர்த்தர் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்கலாம். இது நம்மளுடைய நினைவு கூறுதலின் தியானங்கள் புஸ்தகம், நீங்கள் நோட் பண்ணிக்கலாம், 771. அதே போல் ரீப்ரின்ஸ் நம்பர் 2467 என்கிற பகுதியிலிருந்து நம்முடைய தியானம் எடுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் இப்பொழுது நம்ம வாசிக்கப்பட வேண்டிய வசன பகுதி யோவான் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்கள் இருக்குது. அது நீங்கள் கவனிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 18 1 முதல் 14. நீங்க ஒரு 3 வசனம் வாசித்தா போதும். சரி. இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய சீசருடன் கூட கெதரேன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம் போனார். அங்கே ஒரு தோட்டம் இருந்தது. அதிலே அவரும் அவருடைய சீசரும் பிரவேசித்தார்கள். இயேசு தம்முடைய சீசரோடு கூட அடிக்கடி அங்கே போயிருந்தபடியினால் அவரை காட்டி கொடுக்கிற யூதாசும் அந்த இடத்தை அறிந்திருந்தான். யூதாஸ் போர் சேவகரின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழிக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களுடனும் தீவட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். போதுங்க. முழு வசன பகுதி நம்ம சப்ஜெக்டில் ஒவ்வொரு வசனங்களாக நம்ம தியானம் செய்யும்போது அது நமக்கு புரியும் நேரத்தை கருத்தில் கொண்டு இந்த ஒரு சூழ்நிலை நம்ம கவனிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த கடைசி ராபோஜனத்துக்கு பிற்பாடு அவர்களிடத்தில் கர்த்தராகிய இயேசு அநேக விஷயங்களே பேசுகிறார். குறிப்பாக ஒரு 3 மணி நேரத்துக்கு மேலாக அவர்களிடத்தில் பேசி கொண்டு வரார். முதலாவதாக நம்ம பார்க்கும்போது 14ஆம் அதிகாரத்திலிருந்து 16ஆம் அதிகாரம் வரைக்கும் சீஷர்களை திடப்படுத்தும் பொருட்டாக அவர்களை உங்களுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள், இப்படி அவர் வரிசையாக சொல்லிட்டு நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், நானே திராட்சை செடி, அந்த திராட்சை செடி சம்பந்தப்பட்ட உபமானங்கள் எல்லாம் அவர்கள் மத்தியில் பேசி, அதுக்கப்புறம் அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து அவர்கள் கிளம்பி ஏறக்குறைய ஒரு இரவு 12 மணி போல அந்த நேரத்தில் அவர்கள் மேல் வீட்டு அறையிலிருந்து கிளம்பி அவர்கள் எங்கே வராங்கன்னா, இந்த கேத்ரோன் என்னும் ஆற்றுக்கு அப்புறம், அதாவது எருசலேமினுடைய மதில்களை கடந்து அதற்கு வெளியே இருக்கிற கீதரோன் என்னும் பள்ளத்தாக்கு. கீதரோன் என்னும் பள்ளத்தாக்குக்கு இன்னொரு பேர் என்னன்னா யோசபாத்தின் பள்ளத்தாக்கு. அது கொஞ்சம் தூரத்தில் இருக்கு. ஆனால் அதற்கு முன்பாக மதில்களை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு தோட்டம், அது கெத்சமனே தோட்டம் என்று நம்மளுக்கு தெரியும். அது ஒரு ஒலிவ மர தோட்டம். கெத்சமனே என்றாலே அது எண்ணெய் பிழியப்படும் இடம் இல்லைங்களா, ஆயில் ப்ரெஸ் என்று நம்ம பார்க்கிறோம். இது இந்த தோட்டமானது கர்த்தராகிய இயேசு அடிக்கடி அங்கே வரக்கூடிய ஒரு இடமாக அது இருந்தது. இந்த தோட்டம் அவருக்கு நன்கு தெரிந்தவர் அல்லது அவருடைய நண்பருடைய ஒரு தோட்டமாக அது இருந்திருப்பதற்கான வாய்ப்புகள் அங்கே இருக்குது.
இன்றைக்கு வரைக்கும் இந்த ஒரு கெத்சமனே தோட்டம் அது பராமரிக்கப்பட்டு வருகிறது. அங்கே சில துறவிகள் அங்கே இருக்கிறாங்க. அந்த துறவிகள் இந்த மாதிரி டூரிஸ்ட் வர்றவங்களுக்காக, சுற்றுலா வர்றவங்களுக்காக அதை பராமரித்து கொண்டு இருக்கு. அங்கே ஒரு 6 முதல் 8 பழைய ஒலிவ மரங்கள் இருக்கிறது. பார்த்தா ஒரு 1000 வருஷ ஒலிவ மரம் போல தெரியும். ஆனால் அது அதைவிட அதிகமான வருஷங்கள் உள்ள ஒலிவ மரங்கள் என்று சரித்திரக்காரர்கள் பேசுகிறார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த மரங்கள் பாதுகாக்கப்பட்டு காக்கப்பட்டு வருகின்றன. கெத்சமனே பொறுத்தளவு அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். கர்த்தராகிய இயேசுனுடைய கால் தடங்கள் பதிந்த ஒரு இடமாக நம்ம பார்க்கிறோம். அங்கே அவர் ஏறெடுத்த ஜெபம் அது ஒரு புகழ்பெற்ற ஜெபமாக பார்க்கப்படுகிறது. அது மாத்திரமில்லை, தேவனுடைய ஜனங்கள் அந்த ஜெபத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக பாடங்கள் அதில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் கர்த்தராகிய இயேசுனுடைய விஷயத்துக்கு நம்ம வரும்போது, அவர் சீஷர்களிடத்தில் பேசி கொண்டிருக்கும் போதும் மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்கும் போதும், இந்த 17ஆம் அதிகாரத்தில் பார்த்திருக்கிற அந்த ஜெபம் அது எங்கே ஏறெடுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நம்ம கவனிச்சோன்னா, மேல் வீட்டு அறையில் ஜெபம் செஞ்ச மாதிரி இல்லை. பதிலாக மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்சமனே போகும் வழியில் அங்கே இருந்த அந்த மதிலினுடைய கதவில் திராட்சை கொடியினுடைய வெண்கலத்தில் செய்யப்பட்ட அந்த கதவில் திராட்சை கொடியின் படம் இருந்தது. அந்த திராட்சை கொடியை பார்த்து திராட்சை செடியினுடைய விவரங்களை அவர்களுக்கு பேசி முடித்த பின்பு போகும் வழியில் அவர் தம்முடைய சீஷர்களுக்காக ஜெபித்திருக்க வேண்டும் என்பது நாம் யூகிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். இப்போ கர்த்தராகிய இயேசு அங்கே அவர்களை அந்த கடைசி மணி நேரங்கள் பார்க்கும்போது அவர் அந்த மேல் வீட்டு அறையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லி கொண்டு, குறிப்பாக அவர்களை திடப்படுத்தி கொண்டிருக்கும் போதும் அவர்களை மற்றும் அவர்களுக்காக ஜெபிக்கும் போதும் அவர் எந்த கலக்கம் இல்லாதவராக அங்கே இருந்தார். நல்ல ஒரு திடமான மனதை உடையவராக அவர் இருந்து அவர்களுக்கு அநேக புத்திமதிகளை, அறிவுரைகளை அவர்களுக்கு சொல்லி கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஒரு சிறிய கூட்டமானது இப்போ கெத்சமனேக்கு வரும்போது வழியில் வர 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 கர்த்தராகிய இயேசுனுடைய அந்த மனபாரம் இப்பொழுது அதிகமாகி கொண்டு வருகிறது. இந்த பாஸ் ஓவர் ஸ்டடீஸ் நம்ம பார்க்கும்போது வருஷம் புதுசாக பேச முடியாது. அது நடந்து முடிந்த நிகழ்வு, அந்த நிகழ்வு அப்படியே தான் இருக்கும். அதை நம்ம மாற்றி அர்த்தங்களை கொடுக்க முடியாது. ஆனால் அந்த தியானங்கள் நம்மளுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அதில் அந்த அந்த கடைசி மணி நேரங்களில் கர்த்தராகிய இயேசு, அவருடைய சீஷர்கள், சந்தித்த நபர்கள், அப்புறம் அவர் சிலுவை மரணம் வரைக்கும் இந்த நிகழ்வுகளுக்குள்ளாக வந்த மனிதர்கள், அவங்கெல்லாம் அப்படியே தான் இருப்பாங்க. ஆளுங்க மாறி மாறியெல்லாம் வரமாட்டாங்க. அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் அதில் நிறையா இருக்குது. அதோடு கூட சில ஒரு அதிகப்படியான சில தாட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். அது வேணால் நம்ம சொல்லலாமே தவிர நிகழ்ச்சிகளை மாற்றி நம்ம சொல்லவே முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பாஸ் ஓவர் ஸ்டடி என்பது உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டடியாக இருக்குது இந்த வருஷம். ஆனால் நான் எடுத்திருக்கிற இந்த பாடமானது கர்த்தருடைய கடைசி வாழ்க்கையில் கடைசி மணி நேரங்களை சம்மந்தப்பட்டதாக இருக்கிறது. அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இப்போ அந்த மேல் வீட்டு அறையிலிருந்து கெத்சமனை நோக்கி போக 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 கர்த்தருடைய மனதானது பாரமுள்ளதாக மாறுகிறது. அந்த மிகுந்த பாரத்தினால் அவருடைய மனசு அழுத்தப்படுவதை உணர முடிகிறது. அது நீங்கள் வசனத்தில் வாசித்தீங்கன்னா மத்தேயு 26:38. அப்பொழுது அவர்,
என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னுடனே கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அப்போ என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு மனிதனுடைய முகம் எப்படி இருக்கும்? கண்டிப்பா ஒரு மகிழ்ச்சியான ஒரு முகமாக அது இருக்காது. நம்மளுடைய முக பாவனைகள் ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கு தகுந்தபடி மாறும். மகிழ்ச்சியாக இருக்கும்போது முக சுபாவம் அது நம்ம கண்டுபிடிக்கலாம். கவலையாக இருக்கும்போது அதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். நம்ம கேட்குறோம் இல்லைங்களா, ஏன் ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஏன்னா அந்த முக பாவனைகள் அல்லது முக சுபாவம் அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி அது மாறும்படியாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இதுவரைக்கும் திடகாத்திரமாக திடமனதோடு கூட அவர்களை உற்சாகப்படுத்தி கொண்டிருந்த கர்த்தருக்கு இப்போ அந்த கெத்செமனேக்கு போய் கொண்டிருக்கும் போது அவர் வழக்கமாக போகும் நேரங்களில் இருந்த முகம் அப்ப இல்லை. அந்த டைம்ல அவருடைய முகம் வேறுபட்டதாக பார்க்கிறோம். அவருடைய இருதயம் துக்கம் கொண்டிருக்கிறது. எப்படின்னா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறதாக பார்க்கிறோம். அந்த அளவுக்கு அவருடைய மனசுல ஒரு பாரம் இருக்கிறது. அநேக விஷயங்கள் நம்ம சொல்ல முடியும், என்னென்ன பாரங்கள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். உதாரணமாக எடுத்துக்கொண்டால் இந்த உலகத்தினுடைய ரட்சிப்பு சம்பந்தமான ஒரு மனபாரம். ஏனென்றால் முழு பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்கு. அதோடு கூட நம்முடைய சீஷர்கள் அவர்கள் மிகவும் வெகுளிகளாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு எதிர்காலத்தில் மிகப்பெரிய வேலை அவர்களுக்கு தரப்பட போகிறது. ஆனாலும் அவர்களை விட்டு பிரிவது என்பது மிகவும் ஒரு மனபாரத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக அங்கே இருந்திருக்கலாம். அதோடு கூட நம்முடைய சீஷரில் ஒருவர் தன்னை காட்டி கொடுப்பார் என்கிற அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு மனபாரம். அதே போல மறுதளிப்பார் என்கிற ஒரு மனபாரம். இப்படி பல வகைகளில் அவருடைய மனமானது, அவருடைய இருதயமானது துக்கம் கொண்டிருந்திருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை என்று பார்க்கிறோம். அப்போ சீஷர்கள் கூட போக போக கர்த்தராகிய இயேசுனுடைய முகத்தை பார்க்கும்போது ஆரம்பத்தில் அவர்களுக்கு அவ்வளவா புரியுறதில்லை. ஆனால் நேரம் செல்ல செல்ல அவருடைய முக பாவனைகளை பார்த்து கொஞ்சம் விஷயங்களை கிரகித்து கொண்டிருப்பார்கள் என்று நாம் நம்பலாம். இப்போது கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே அந்த சுவிசேஷர்களுடைய பதிவிலிருந்து பார்க்கும்போது தோட்டத்திற்கு வந்தபோது நம்முடைய சீஷர்களில் 8 பேரை அந்த நுழைவாயிலில், அதாவது அந்த தோட்டத்தினுடைய வாசல்லையே நிற்க வச்சுட்டு மற்ற தமக்கு நெருக்கமான 3 பேர், பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் 3 பேரையும் அழைத்து கொண்டு தோட்டத்திற்கு உள்ளாக சென்று மறுபடியும் என்ன பண்ணுறாருன்னா, அவர்களையும் ஒரு இடத்துல இருக்க சொல்லிட்டு மீண்டும் தனியாக சற்று தூரம் அவர் போகிறார். ஏனென்றால் அவருடைய சோதனை என்பது அவரால் மட்டுமே புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கடுமையான ஒரு வேலையாக, ஒரு காலமாக, சமயமாக அது இருந்தது. கர்த்தராகிய இயேசுனுடைய வாழ்க்கையில் அவர் பெரும்பான்மையான நேரம், அதாவது கிடைக்கிற நேரத்தில் பெரும்பான்மையான நேரம் பிதாவினோடு உரையாடினார் என்று தான் பார்க்கிறோம். அதிலே குறிப்பாக மறைவாக இருந்து கொண்டு தேவனிடத்தில் உறவாடி கொண்டிருந்தார். அதே விதமாக கெத்செமனேலையும் அவர் சீஷர்களை விட்டு தனியாக சென்று பிதாவினிடத்தில் அவர் உரையாடினார் என்று பார்க்கிறோம். அவருடைய உணர்வுகளை அவருடைய சீஷர்கள் கண்டிப்பாக புரிந்திருப்பதற்கு வாய்ப்பில்லை. அதோடு கூட புரிந்து கொள்ளவும் முடியாது. ஏனென்றால் அவர் கடந்து போக வேண்டிய கடுமையான சோதனைகளை அவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் இன்னும் ஆவியினால் ஜனிப்பிக்கப்படவில்லை என்று பார்க்கிறோம். அதனால் ஆவிக்குரிய விஷயங்களை தெரிந்து கொள்ளணும்னா அல்லது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் யார் ஒருவர் ஜனிப்பிக்கப்பட வேண்டும்.
நம்மளுடைய விசுவாசத்தின்படி யாரெல்லாம் வந்து ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளாக வருகிறார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு ஜனிப்பித்தல் நடைபெறும் அப்படின்னு கர்த்தராகிய இயேசுனுடைய ஞான ஸ்நானத்தை முன்னிட்டு நாம் நம்புகிறோம். ஆனால் வெறுமனே தண்ணிக்குள் போயிட்டு வெளியில் வந்துட்டா ஜனிப்பிக்கப்பட்டார்கள் என்று சொல்ல முடியுமானா அது அவங்கவுங்களுக்கு தான் தெரியும். அது மற்றவர்களுக்கு புரிகிறதுக்கு வாய்ப்பில்லை. கொஞ்ச நாட்கள் கழிச்சு வேணால் புரியலாம். ஆனால் அப்போதைக்கு அது தெரிந்திருக்கிற விஷயம் என்னவென்றால் அந்தந்த ஜனங்களுக்கு மாத்திரமே அது தனிப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. இங்கே சீஷர்கள் இன்னும் அவ்விதமாக அர்ப்பணிப்புக்குள்ளும் போகவில்லை. அதனால் அவர்கள் ஜெனிப்பிக்கப்படவும் இல்லை. அதனால் கர்த்தராகிய இயேசு அந்த இடத்துல அவர் தனிமையில் இருந்தார் என்று வசனத்தில் பார்க்கும்போது ஏசாயா 63:3 வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் ஒருவனாய் ஆலையை மிதித்தேன், ஜனங்களில் ஒருவனும் என்னோடு இருந்ததில்லை. ஜனங்களில் ஒருவரும் என்னோடு இருந்ததில்லை. அப்போ இயேசு சுத்திலும் ஜனங்க இருக்கிறாங்க, ஆனாலும் அவருடைய பேச்சு எப்படி இருக்கு? யாரும் என்னோட இருந்ததில்லை. அப்போ அவருடைய இக்கட்டான அந்த சூழ்நிலைகளில் சீஷர்கள் கூட அங்கே இல்லை. இன்னொரு வகையில் கூட நம்ம சொல்லலாம், இயேசு தனிப்பட்ட முறையில் தான் இந்த உலகத்தில் இருந்தார் என்று எப்படி சொல்லலாம்னா, மற்ற மனிதர்கள் அத்தனை பேரும் 100% விழுந்து போன மனிதர்கள். இயேசு மாத்திரமே பரிபூர்ண ஒரு மனிதராக இருந்தார். அப்போ அந்த வகையில் கூட அவர் இந்த உலகத்தில் வாழும்போது தனிமையாக வாழ்ந்தார் என்று நம்ம சொல்ல முடியும். ஜனங்களெல்லாம் இருப்பாங்க, ஆனால் அவருக்கு ஏற்றபடி, அவருக்கு இசைந்தபடி எந்த ஒரு மனுஷன் அங்கே இல்லை என்பதை கூட நம்ம சொல்லலாம். அந்த வகையில் கர்த்தருடைய கடைசி நேரங்களில், இந்த சோதனையின் நேரங்களில் அவர் தனிமையாக இருந்தார் என்று பார்க்கிறோம். அந்த கெத்சமனே ஜபத்தில் பார்க்கும்போது அவருடைய உடலில் ஒரு விசித்திரமான ஒரு 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 விஷயம் நடக்குது. அது என்னன்னா, அவருடைய இரத்த வேர்வை வரும் அளவுக்கு அவருடைய நரம்பு மண்டலத்தின் மீதான தாக்கம் அங்கே அவருடைய சோதனையின் உச்சத்தை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி அனுபவம் நம்மில் யாருமே வாங்கினதில்லை. ஆனால் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மையான விஷயமா என்றால் ஆமாம். ஏன்னா விஞ்ஞானபூர்வமாக கூட இதை அவர்கள் நிரூபித்திருக்கிறார்கள். எப்படின்னா, ஒரு மனிதன் அதிகபட்ச அல்லது உச்சபட்ச ஒரு ஸ்ட்ரெஸ் அல்லது ஒரு மன அழுத்தத்துக்குள்ளாக போகும்போது அந்த தோல் பரப்பின் மேலே இருக்கக்கூடிய அந்த கேபிலரிஸ் என்று சொல்லுவாங்க, அது சின்ன சின்ன இரத்த நாளங்கள் அது வெடிக்கும் என்று சயின்ஸில் சொல்கிறாங்க. ஆனால் இது எந்த மாதிரியான கண்டிஷன் என்றால் சாதாரணமான மன அழுத்தத்தில் இல்லை. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இந்த மன அழுத்தம் அது ரொம்ப அதிகபட்சமான ஒரு எக்ஸ்ட்ரீமில் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சோதனைக்குள் நாமெல்லாம் போன மாதிரி தெரியல. ஆனால் கர்த்தராகிய இயேசு இந்த கடைசி நேரங்களில் அவ்விதமான ஒரு சூழ்நிலைக்கு அவர் போனார். இதை பற்றி இன்னைக்கு கிறிஸ்தவர் உலகத்தில் கூட அதை அசால்ட்டாக தான் பார்க்குறாங்க. இன்னும் நம்ம கூட அந்த விஷயங்களை இன்னும் உள்ளே போய் பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு இன்னும் அந்த கூர்மையான அறிவு நம்மளுக்கு இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் எந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்ததுங்கிறத நம்ம மனக்கண்களில் தான் பார்க்குறோம், வசன வார்த்தைகளின் மூலமாக பார்க்கிறோம். மற்றபடி நேரடியாக நம்ம பார்த்ததில்லை. அதோடு கூட சில படங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அங்கே நடந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் அது நேரடியாக ஒரு வேளை பார்த்தா அது நமக்கு ஓரளவுக்கு புரியும் தன்மை இருக்கும். இங்கே நம்ம கவனிக்கும் போது கிறிஸ்தவர்கள் பிரிவுகளில் அநேகர் கர்த்தராகிய இயேசுனுடைய பாடுகளையும், இரண்டாவதாக கர்த்தருடைய பின்னடியார்கள் மற்ற அப்போஸ்தலர்கள் அவர்கள் மரித்த விதம் இரண்டையும் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். இன்னும் நம்முடைய சகோதரர்களும்
சில பேர் இந்த ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார்கள். கர்த்தராகிய இயேசு மரித்த விதமும் சீஷர்கள் மரித்த விதமும் இது இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கிறார்கள். எப்படின்னா, எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் என்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் சீஷர்களுடைய உபத்திரவம் கடுமையானது என்று சொல்கிறார். ஏனென்றால் அவர் ஒரு பூரணமாய் காணப்பட்ட மனிதனாக இருந்ததுனால அவர் பட்ட கஷ்டங்கள் அவருக்கு பெரிதாக இருக்காது. ஆனால் விழுந்து போன மனுஷங்களுக்கு தான் அந்த கஷ்டங்கள் பெரிதாக இருக்கும் அப்படின்னு சில எழுத்தாளர்கள் உட்பட பல்வேறு சமயங்களில் பிரசங்கங்கள் செய்திருக்கிறார். நான் சொன்ன பாயிண்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உதாரணம் சொன்னால், பேதுரு எடுத்துட்டாக்கா, பேதுரு எப்படி மரித்தார்? தலைகீழாக, சிலுவையில் தலைகீழாக மரித்தார். இயேசு நேரடியாக மரித்தார், அவர் தலைகீழாக மரித்தார். இன்னும் சில சீஷர்கள் தலை வெட்டப்பட்டார்கள், அதே போல் எண்ணெயில் போடப்பட்டார்கள், கொதிக்கிற எண்ணெயில். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவர்கள் பட்ட கஷ்டத்தை காட்டிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் அவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது அப்படிங்கிற ஒரு வாதம் இந்த உலகத்தில் இருக்கு. ஆனால் இதற்கான பதில் என்ன? இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும்? உண்மை என்ன என்று பார்க்கும்போது சகோதரர் அவர்கள் 2 பாயிண்ட்ஸ் பேசுகிறாரு. என்ன பாயிண்ட்ஸ்னா, முதலாவது பாயிண்ட்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கணுங்கிற அவசியம் இல்லாதவர். அவரை குறித்து சொல்லும் போது ஜீவாதிபதி என்று பேசப்பட்டிருக்கு. ஏன்னா பிதாவாகி தேவனோடு கூட இருந்து சகலத்தையும் உருவாக்கினார், சகலத்தையும் சிருஷ்டித்தார், சகலத்துக்கும் ஜீவன் தந்தார். அப்படி இருக்கும்போது பிதாவினுடைய வலது பார்சத்திலிருந்து சர்வலோகங்களையும் படைத்த ஒரு ஜீவாதிபதியாக அவர் இருந்து பின்பு இந்த உலகத்துக்கு வந்த போது கூட, மனிதனாக இருக்கும்போது கூட அவர் மரிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. ஏனென்றால் அவர் ஒரு பரிபூர்ணமான ஒரு மனிதனோடு கூட தேவனுடைய நியாயப்பிரமாணங்களை கடைபிடித்து நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகளை கை கொள்ளுகிறவன் இவைகளால் பிழைப்பான். ஏன்னா நியாயப்பிரமாணத்தின்படி ஒருத்தன் நிறைவேற்றி முடிச்சா அவருக்கு என்ன வராது? மரணம் வராது. அப்போ கர்த்தராகிய இயேசு நியாயப்பிரமாணத்தின் வழியாகவும் ஜீவனை பெற்றிருந்தார், அதே போல பரிபூர்ண மனிதனாகவும் கீழ்ப்படிதல் உள்ளவராக ஜீவிக்கிற அதிகாரம் பெற்றிருந்தார். அப்போ ஜீவனுக்கான உரிமையை பெற்றிருக்கிற ஒரு நபர், நல்ல பாயிண்ட்டுக்கு கண்டுபிடிங்க, என்றென்றும் ஜீவிக்கக்கூடிய ஒரு அதிகாரத்தை பெற்றிருக்கிறவர் அந்த ஜீவனை கையளிப்பதற்கும் ரெண்டாவது, ஏறக்குறைய 10/9 பாகம் மரித்து போன ஜனங்கள் நம்மளாம் தான். நாம் ஜீவனை கையளிப்பதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அப்போ அப்படின்னு என்ன எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, ஜீவனோட அருமை நம்மளுக்கு அவ்வளவா தெரியுதில்லை. நீங்கள் ரோட்டில் பார்க்கலாம், எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு பார்த்தீங்களா? அந்த ஜீவனுக்கு ஏதாவது அருமை இருக்கா? அவங்க ஏதாவது அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கா? வண்டி ஓட்டுறதும் சரி, மக்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே பார்த்தா ரொம்ப ஒரு அசால்ட்டு. அது எப்பேற்பட்ட விஷயம். நாம் தினமும் நியூஸ் பேப்பரில் பார்க்குறோம், அங்கே 4 பேர் வண்டியில் அடிபட்டு செத்தான், இங்கே 4 பேர் செத்தான், அங்கே மாட்டிட்டான், இங்கே இறந்துட்டாங்க அப்படிங்கிற தகவல்கள் தான் நம்ம பார்க்குறோம். இன்னும் மனிதர்கள் இந்த ஜீவன்னா என்ன, இதனுடைய மதிப்பு என்ன என்று புரிந்து கொள்ளவே இல்லை. அப்படி யாராவது செத்த ஒரு 50,000 ரூபா இந்த வச்சுக்கப்பா, 50,000 ரூபா, அந்த ஜீவனுக்கு மதிப்பு 50,000 ரூபா, இல்லைன்னா ஒரு 5 லட்சம், இல்லைன்னா ஒரு 10 லட்சம், அவ்வளோதான். உயிர் என்பது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படிங்கிறது விழுந்து போன மனிதர்களுக்கு புரியுறதில்லை. அது அவர்கள் சாதாரணமாக பார்க்கிறார்கள். இப்போ நம்ம வாழ்கிற காலத்தில் பார்க்கும்போது யாராவது செத்துட்டா கூட அதை ரொம்ப பெருசாக எடுத்துக்கிறது இல்லை.
என்ன இன்னைக்கு வச்சுருப்பாங்க, நாளைக்கு அடக்கம் பண்ணிடுவாங்க, வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். ரோட்டில் அடிபடி செத்துருந்தாலும் கூட அவன் பாட்டுக்கு போயிட்டு தான் இருக்கிறான். அவன் நின்று பார்க்குறதோ ஒன்றும் இல்லை. ஏனென்றால் அந்த ஜீவனுடைய அருமை தெரியாத ஒரு உலகமாக மாறி இருக்கிறது. சாதாரணமாயிட்டுக்குது இந்த ஜீவன். ஆனால் கர்த்தராகிய இயேசு பொறுத்தளவு அந்த ஜீவனுடைய அருமை அல்லது ஜீவனுடைய அந்த ஆசீர்வாதத்தை அவர் தெளிவாக புரிந்திருந்தார். அதனால அவருக்கு அந்த ஜீவனை கையளிப்பதற்கும், நம்ம வீட்டில் ஒரு வெளியேற பெற்ற பொருள் வச்சிருக்கிறோம், ரொம்ப மதிப்பு கொடுத்து ரொம்ப பத்திரமா அதை வச்சிருக்கிறோம். அதை தூக்கி இன்னொருத்தருக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக மனசு வராது, ஏதாவது ஒன்று சாக்கு போக்கு சொல்லுவோம். ஆனால் நம்மக்கிட்ட நம்மளுக்கு யூஸ் இல்லாத ஒரு பொருள், அவ்வளவா முக்கியம் இல்லை, அப்படிங்கும்போது என்ன பண்ணுவோம்? தூக்கி கொடுத்துருவோம். ஆனால் ஜீவன் என்பது அதை விட ரொம்ப ரொம்ப மேலான ஒரு விஷயமாக இருக்குது. அப்போது ஜீவனை பற்றிய அறிவு அல்லது மதிப்பு ஒரு மந்த நிலைமையில தான் மக்கள் யோசிக்கிறாங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமாக இருக்குது உலகத்தில். அந்த ஜீவன் என்றால் என்ன, உயிர் என்றால் என்ன அப்படிங்கிறது யாருனாலையும் விளக்கவே முடியல. ஆனால் அந்த உயிரை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இருக்கு, அந்த உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்கான வழிமுறைகள் இருக்கு. சாவு என்பதும் இருக்கு. ஆனால் அது வர்ற வரைக்கும் அனாவசியமாக சாகிறதுக்கு பதிலாக அதை தக்க வைப்பதற்கு பாதுகாப்பான வழிமுறைகள் இருக்கிறது. பொறுமையாக போனாக்கா ஒன்றும் ஆகாது. எவ்வளோ தூரம் வண்டியில் போனாலும் பொறுமையாக போனால் ஒன்றும் ஆகாது. கரெக்டாக ரூல்ஸ் படி போனால் பாதுகாப்பு. ஆனால் நம்மளுக்கு என்ன பண்ணுறானுங்க, அந்த ஒரு செகண்டில் ஒரு அவசரம், அந்த அவசரம் அவங்களுக்கு வாழ்க்கையை முடிச்சு கட்டிடுது. இவ்விதமாக கர்த்தராகிய இயேசு அந்த ஜீவனை பற்றி அவர் நன்கு புரிந்திருந்தார். அதனால அவர் கையளிப்பதற்கும் இந்த ஆதாமினுடைய சந்ததி தங்களுடைய ஜீவனை கையளிப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அந்த வகையில் கர்த்தருடைய பாடுகள் சீஷர்களுடைய பாடுகளை காட்டிலும் அது ரொம்ப வேதனை வாய்ந்தது. தலகீழ தொங்கிட்டா பேதுரு தலகீழ தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்றால் கர்த்தராகிய இயேசுவை விட அதிகமாக பாடுபட்டு விட்டார் என்கிற அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படியாக கர்த்தராகிய இயேசுனுடைய அந்த மரணம் என்பது அவருடைய என்ன சொல்லணும்னா ஒரு இதயபூர்வமானது ஒன்று. அது அதாவது வெறும் உடல் சாவு மட்டும் இல்லை, உள்ளமும் சேர்ந்து பாடுபட்டிருக்கு. இப்போ துப்பாக்கி எடுக்கிறோம், ஷூட் பண்ணுறான், செத்துறான், வேலை முடிஞ்சு. அவனுக்கு அந்த உணர்வுகள் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய சாவில் அப்படி இல்லை. அவருடைய மரணம் என்பது உணர்வுகளோடு கூட அந்த ஜீவனை பறிப்பது. அதுதான் அங்கே நடந்தது. அதே போல அது மாத்திரமல்ல, அவரை பொறுத்த மட்டில் அதை ஒரு ஜீவனை ஒரு ஸ்லாக்கியமாக ஒரு ஆசீர்வாதமாக அவர் பெற்றிருந்தார். அவருக்கு வந்த மரணம் அது அவருக்கு ரொம்ப பயங்கரமானது. அவராக பார்த்து தன்னை ஒப்பு கொடுத்திருக்காவிட்டால் அவரிடத்திலிருந்து ஜீவனை யாரும் எடுக்க முடியாது. கரெக்டுங்களா? ஏன்னா ஜீசஸ் சொன்னார், பிலாத்து சொன்னார், நான் நினச்சா உன்னை காப்பாற்றலாம் அல்லது சிலுவையில் ஒப்பு கொடுக்கலாம் என்று சொல்லும் போது இயேசு என்ன சொன்னாங்க? பரலோகத்திலிருந்து உத்தரவு வந்தால் ஒழிய என் மேலே உனக்கு ஒரு அதிகாரமும் கிடையாதுன்றார். அப்படியாக கர்த்தராகிய இயேசு ஜீவனை அளித்தது தாமாக முன் வந்து கையளித்த ஒரு விஷயமாக பார்க்குறோம். இங்கே தான் ஒரு சோதனையின் மத்தியில் ஒருவேளை அவர் மரணம் வரைக்கும் உண்மை உள்ளவராக இருந்தால் அவருக்கு என்ன கிடைக்கும் என்று ஏற்கனவே வாக்குத்தத்தம் இருக்கு. உயிர்த்தெழுதல் என்கிற வாக்குத்தத்தம் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல் உன்னதமான உயிர்த்தெழுதலாக அது இருக்கும். அது மாத்திரமில்லை, பிதாவினுடைய வாக்குத்தத்தத்தை முற்றிலுமாக அவர் பெற்றிருந்தார். அது மாத்திரமல்ல, அதை முற்றிலும் முழுக்க நம்பியிருந்தார். அப்போ
கர்த்தராகிய இயேசு தேவனிடத்தில் விசுவாசமாய் இருந்தார் என்பதற்கு பைபிள்ல திரளான சாட்சியங்கள் இருக்கிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு சோதனை தேவையா அப்படின்னு நம்ம கேட்டா, அவருடைய விசுவாசத்துக்கு பரிச்சை தேவையா அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் போட்டா என்ன சொல்லலாம்? அவசியம் இல்லை. ஏன்னா அவருடைய நம்பிக்கையும் அவருடைய விசுவாசமும் பிதாவினிடத்தில் இருந்ததை அவர் வாழ்க்கை முழுக்க பார்க்குறோம். அவர் பூமியில் மனிதனாக வருவதற்கு முன்பு கூட, அவர் பரலோகத்தில் லோகோஸா இருக்கும்போது கூட அவர் கீழ்ப்படிதல் உள்ளவராக இருந்தார். ஆனால் நடந்த விஷயங்கள் பார்க்கும்போது தேவனுடைய சித்தம் என்னவாக இருந்ததுன்னா, தன்னுடைய குமாரன் என்று எந்த சலுகையும் காமிக்காமல், தன்னுடைய குமாரனுக்கு எந்த விதமான சோதனையும் அவசியமில்லை என்று நினைக்காமல் அவரையும் சோதனைக்குள் தேவன் கொண்டு சென்றார். ஆனால் எப்படிப்பட்ட சோதனை என்றால் அது மிகவும் நெருக்கடியான சோதனை. விசுவாச சோதனையிலேயே மிகவும் அதிகபட்ச சோதனை அவர் வாங்கிட்டார். இப்போ ஆபிரகாமுக்கு கூட தேவன் பரிசோதனை பண்ணார். அவருக்கு கூட என்ன மாதிரி சோதனைனா விசுவாசத்திற்கான சோதனை. அதில் அவர் வெற்றி பெற்றார். அப்போ விசுவாசத்தினாலே நீதிமான் என்று எண்ணப்பட்டார். அதே போல கர்த்தருடைய விஷயத்திலையும் விசுவாச சோதனை என்பது சாதாரண நம்மை போல மனிதர்களுக்கு வருகிற சோதனையை காட்டிலும் அவருக்கு மிகுந்த நெருக்கடியான ஒரு சோதனை என்று பார்க்கிறோம். அப்போ அந்த விசுவாச சோதனையில் சகோதர சகோதரிகளே, அந்த விசுவாச சோதனையில் கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஜீவனை தந்தார் என்று பார்க்கிறோம். பிதாவின் சித்தம் நிறைவேற்றுவதற்காக தம்முடைய ஜீவன் கூட அவருக்கு பெருசா தெரியல. ஆனால் ஜீவனை பற்றி தெளிவாக புரிந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவனை கையளிப்பதற்கு எந்த விதமான சங்கடமோ சிரமமோ அவர் படவில்லை என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் நாம் கொடுக்கிற ஜீவன் எப்படி இருக்குதுன்னா, இது ஆல்ரெடி நம்ம மேல ஒரு தீர்ப்பு இருக்கு. என்ன தீர்ப்பு? மரண தீர்ப்பு. நம்மளை பற்றி கர்த்தராகிய இயேசு என்ன சொல்லிக்கிறாரு? மரித்தோர் தங்கள் மரித்தோரை. அப்போ ஆல்மோஸ்ட் நம்ம ஆல்ரெடி செத்து போயிருக்கிறோம். ஆல்ரெடி செத்த கண்டிஷன். எந்த மாதிரி ரேஷியோ அப்படின்னா 10/9 பாகம். பறிமுதல் செய்யப்பட்ட ஜீவனை கையளிப்பதற்கு நாம் இன்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இங்கே கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஜீவனை ஒப்படைத்திருந்தாலும் கூட அந்த ஜீவனை தேவன் என்ன பண்ணார்னா, தம்முடைய வல்லமையுள்ள செயலினால அவரை மீண்டும் உயிரோடு எழுப்பினார். அதன் மூலம் நமக்கு இந்த ஜீவன் மேல நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். நாமும் மரித்தாலும் பிழைப்போம் என்கிற நம்பிக்கை நாம் பெற்றிருக்கிறோம். தேவனுடைய முதல் சிருஷ்டி யாருங்க? கர்த்தராகிய இயேசு. அதே போல மரித்து உயிர்த்தெழுந்தவர்களில் முதற்பலனானவர் யாரு? கர்த்தராகிய இயேசு. புது சிருஷ்டி என்பவர்ல யார் ஃபர்ஸ்ட்? அதுலேயும் கர்த்தராகிய இயேசு தான். அப்ப எல்லாவற்றுக்கும் தேவனுடைய காரியங்களில், தேவனுடைய சிருஷ்டிப்புகளில் கர்த்தராகிய இயேசு பிரதானமாக இருப்பதன் காரணம் என்னவென்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா ஸ்லாக்கியங்களையும் நாமும் அல்லது மனிதர்களும் பெற்றுக்கொள்வதற்கான நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆனால் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கர்த்தராகிய இயேசு தம்முடைய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பது தேவ சித்தமாக அது இருந்தது. அதுக்கு தான் அவர் வந்தது. அவருடைய ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே அதை கண்டுபிடித்து விட்டார். யோவான் 10:15. யோவான் 10:15. கொஞ்சம் சீக்கிரம் வாசிக்கணும். நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையே நான் கொடுக்கிறேன் அப்படின்றார். ஆனால் இயேசு அந்த கடைசி நேரங்களில் அவர் சொன்ன வார்த்தை நம்ம கவனிக்கும் போது, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். ஜீவனை கொடுக்க, ஆடுகளுக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன் அப்படிங்கிறது அவருக்கு
புரிஞ்சிருக்கு. ஆனா அவருடைய கடைசி நேரங்களில் என்ன சொல்றாரு? பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். நீங்க செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குதா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்கு. அப்ப இதை நாம் இந்த ஒரு நீங்க செய்யும் நீங்கட்டும் என்று ஜெபிச்சாரு, அது எதை சொன்னாரு? கண்டிப்பாக மரணத்திலிருந்து தன்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் ஏறெடுத்துப்பாரா என்றால் கண்டிப்பாக அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் ஏற்கனவே அந்த விஷயத்தை அவர் முழுமையுமாக புரிந்திருந்தார். நாம் ஜீவன் கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கிறோம். அப்போ நீங்க கூடும் நீங்கட்டும் என்று அவர் கேட்டாரே, அது எதை குறிக்கிறது? அப்போ கர்த்தராகிய இயேசு மரித்தால் ஒழிய இந்த உலகம், மரித்து உயிர்த்தெழுந்து மகிமைக்கு சென்றால் ஒழிய இந்த உலகத்துக்கு விமோசனம் இல்லை. அதோடு கூட நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்கிற அந்த ஒரு விஷயமும் நடைபெறாது. அப்போ இயேசு தெளிவாக புரிந்திருந்தார், தான் மரிக்க வேண்டும், தம்முடைய ஜீவன் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு ஃபார்முலா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனால் இங்கே நம்ம கவனிக்கும் போது தம்மை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று வேண்டிக் கொண்ட அந்த பாத்திரம், இந்த பாத்திரம் சொன்னாரே, அதாவது அது எதை குறிக்கிறது என்று நம்ம பார்க்கும்போது, நியாயப்பிரமாணத்தை மீறினதாக சொல்லி அவரை கைது செய்து ஒரு சாதாரண குற்றவாளிகளை விசாரிப்பது போல விசாரித்து பிற்பாடு அவரை பாதகர் என தீர்ப்பாகி சிலுவையில் அறையப்படுவது, அதோடு கூட அவமானத்தையும் நிந்தையையும் குறிக்கிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க, பாத்திரம்னா முதல்ல எதை குறிக்குது? பாத்திரம்ன்றது எதுனா ஒரு கேரக்டர் இல்லைங்களா? ஒரு கேரக்டர். இப்போ எப்படி சினிமாவில் ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க, அந்த பாத்திரம் கதாபாத்திரம், அந்த மாதிரி ஒரு பாத்திரம். இங்கே கர்த்தராகிய இயேசுக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க, அப்படின்னா என்ன பாத்திரம் தேவன் கொடுத்தார்? எந்த பாத்திரத்தை அவரை விட்டு நீங்க சொல்லி ஜெபிச்சார்? கண்டிப்பா அது மரணம் என்கிற பாத்திரம் அல்ல. பதிலாக அது எந்த விதமான ஒரு விஷயம் என்றால், இந்த விழுந்து போன மனிதர்கள் மூலம் ஏற்படும் அவமானங்கள், நிந்தனைகள் மற்றும் தேவ தூஷணம், இப்படி போன்ற அவமானங்கள் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியும். ஏனென்றால் மரிக்கிறது ஒரு விஷயம், ஆனால் அவமானப்பட்டு மரிக்கிறது என்பது வேறொரு விஷயம். இப்போ மனிதர்கள் சாதாரணமாக எல்லாருமே சாகிறாங்க, அதை நம்ம யாரும் கேவலமா சொல்றதில்லை. ஆனால் சில பேர், சில குற்றவாளிகள் ரொம்ப அவமானப்படுத்தி அவர்களை சாகடிப்பாங்க. அந்த சாவு ரொம்ப அந்த குற்றவாளியினுடைய உணர்வுகளையும் அவருடைய சிந்தனைகளையும் அவருடைய உள்ளத்தையும் காயப்படுத்தி அதுக்கப்புறம் சாகடிக்கிறது. இதுதான் வித்தியாசமான ஒரு விஷயமாக நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விஷயத்தில் பிதாவினுடைய ஞானத்தின்படி என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா, கர்த்தராகிய இயேசு இந்த பூமிக்கு வரும்போது சில விஷயங்கள் கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லப்படவில்லை. எல்லா விஷயமுமே தேவன் சொல்லி அனுப்பிட்டாரா என்றால் எல்லா விஷயமும் சொல்லி அனுப்பல. சில விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் இருந்தது, அந்த சூழ்நிலைகள் வரும்போது தான் தெரிஞ்சிச்சு. அப்போ அதனால தான் உதாரணமாக இன்னைக்கு நம்ம வேத வாசிப்பில் பார்த்தோமே, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு என்ன அர்த்தம்? அவருக்கு இதுக்கு முன்னாடி அது தெரியல. தேவன் நம்மளை கைவிட்டுருவாரு அப்படிங்கிறது ஜீசஸுக்கு தெரியல. அதே போல தம்முடைய இரண்டாம் வருகையை பற்றி பேசும்போது கூட சொன்னார், அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர வேறொருவரும் அறியார், குமாரனும் அறியார், தேவ தூதர்களும் அறியார்.
ஆனால் அவருக்கு எப்போ தெரிஞ்சிச்சு? மரித்து உயிரடையும் போது தேவன் அவருக்கு எல்லா விஷயத்தையும் அந்த வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். ஃபுல் ஃபைல் அப்படியே தூக்கி கையில் கொடுத்துட்டார். ஏன்னா 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டது, உள்ளும் புறமும் முத்திரிக்கப்பட்ட அந்த ஃபைல், அதை ஜீசஸ் கையில் பிதாவானவர் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இப்போ இயேசு கிறிஸ்துக்கு தெரியாத விஷயம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவர்களில் என்ன எதிர்பார்க்குறேன்னா, இயேசுக்கே தெரியாது அப்படின்னு சாதாரணமாக சொல்கிறாங்க. ஆனால் அவர் பூமியில் இருக்கும்போது சில விஷயங்கள் அவருக்கு தெரியவில்லை. அதனால் ஒரு ஈடுபலி செலுத்துவது மாத்திரமே தன்னுடைய வேலையாக அது இருந்தது. மீட்கும் பொருள் தர வேண்டும். இப்போ ஒருவேளை இயேசு அவமானப்படாமல் மரித்திருந்தால் இந்த உலகத்துக்கு மீட்பு வந்திருக்குமா? இல்லை வந்திருக்காதா? வந்திருக்கும். அவர் மரித்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். ஆனால் இங்கு கவனிக்கும் போது தேவ சித்தம் அவ்விதமாக இல்லை. அப்போ இந்த பாவி ஜனங்கள் மத்தியிலிருந்து அவமானங்களும் நிந்தனைகளும், அதுவும் உங்களுக்கு விரோதமாக நான் தேவதூஷணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்களே, இதெல்லாம் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது. தயவு செய்து இது என்னை விட்டு நீங்கள் கூடுமானால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு. அதனால தான் பாவிகளால் செய்யப்பட்ட விபரீதங்களை எண்ணாமல் அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படியாக கர்த்தராகிய இயேசு அந்த அந்த பாத்திரம் அவர் ஜபிக்கிறாரு. ஆனாலும் தேவ சித்தம் அவ்விதமாக இல்லை என்று உணர்ந்தவுடன் அங்கேயும் தம்மை வெறுமையாக்குகிறார், அங்கேயும் தம்மை கீழ்ப்படுத்துகிறார். அதனால தான் அப்போஸ்தலர் பவுல் என்ன சொன்னார்னா, மரண பரியந்தம் தாழ்த்தினார். அதோடு கூட இன்னொரு பாயிண்ட் சேர்த்தினாரு, சிலுவையின் மரணம் பரியந்தம். அப்போ இது தேவன் சித்தம் இருக்கும்போது இந்த அவமானங்களும் நிந்தனைகளும் கண்டிப்பாக அவருடைய விசுவாசத்தின் சோதனையில் பயங்கர கடினமான ஒன்று என்று நம்ம பார்த்தோம். அந்த வகையில் தான் சீஷர்களுடைய இரத்த சாட்சியான சாவுகளுக்கும் கர்த்தருடைய மரணத்திற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லக்ஸுரியான காலம். நாம் எங்கே கஷ்டப்படுறோம், நாம் எங்கே நெருக்கடியான சூழ்நிலைகளை சந்திக்கிறோம், ரொம்ப லேசான உபத்திரவம் நம்ம வாங்குகிறோம். அதுவே நமக்கு போதுமானதென்று தேவன் உடைய ஞானம் சொல்லுது. சின்ன சின்ன சோதனைகள், ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த சின்ன சின்ன சோதனைகளையே தாங்க முடியாமல் ரொம்ப மன வருத்தமும் மன கவலைகளும் படுகிறவர்களாக இருக்கிறோம். சரி, இப்போ கர்த்தராகிய இயேசு இவ்விதமாக அவமானப்பட்டு நிந்தனைக்குள்ளாகி இன்னும் கேலி கிண்டலாகி சொன்னாங்க இல்லைங்களா, சிலுவையில் தொங்கும்போது நீ எத்தனையோ பேர்த்த ரட்சித்தியே, நீ இப்போ இறங்கி வா அப்படின்னு காரி துப்புறாங்க. அப்படி ஒருவேளை கர்த்தராகிய இயேசுனுடைய அந்த பலியின் வாழ்க்கையில அவமானங்களும் நிந்தனைகளும் ரொம்ப அவசியமா, அதுதான் சட்டமா அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா அப்படி கிடையாது. ஆதியாகமம் 2:17 பார்க்கிறோம், நீ இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய், அவ்வளோதான். அதுக்கு பதிலாக நீ சிலுவையில் அறையப்பட்டு கனவீனமடைந்து கேவலமாகி நீ மரிப்பாய் அப்படின்னு சொல்லி தேவன் அவருக்கு சாபம் கொடுக்கல. ஆனால் இயேசுக்கு கொடுக்கும்போது, ஈடுபலிக்கு அவர் கொடுக்கும்போது அவமானம் அவருக்குள்ளாக இருந்தது. தேவனுடைய சித்தத்தின்படி நம்முடைய நேசகுமாரன், அவருடைய முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவருடைய இருதயத்தின் உண்மையை வெளிப்படுத்தணும். இதுதான் டெஸ்ட்டுங்க. கண்டிப்பாக அவருக்கு அவசியம் இல்லை. ஆனாலும் தேவன் தம்முடைய மகன் என்று பாராமல் அவருக்கு கடுமையான அந்த விசுவாசத்தின் சோதனை மற்றும் இருதயத்தின் சோதனை. ஏனென்றால் ஜீசஸுடைய ஜெபம் எவ்விதமாக இருந்துச்சுன்னா, யோவான் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், எனக்கு முன்பிருந்த மகிமையே நீங்கள் எனக்கு கொடுத்தா போதும் அப்படின்னு ஜெபம் செஞ்சார். ஆனால் தேவ சித்தம் எப்படி இருந்துச்சுன்னா, அதை விட தம்முடைய சுபாவத்தை
பிதாவினுடைய சுபாவத்தை தன்னுடைய மகனுக்காக கொடுப்பதற்கு அவர் தயாராக இருந்தார். அவருடைய என்றென்றும் நடக்கிற ராஜ்யத்தில் கர்த்தராகிய இயேசுவை அவர் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் கொடுக்க போறார். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ பெரிய ஒரு ஸ்தானத்துக்கு ஒருவர் போக வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவருக்கு சோதனை அவசியம் என்று தேவன் உணர்ந்தார். அதனால அவருடைய இருதயத்தின் உண்மையை அவர் காண்பிக்க வேண்டும். சகோதர சகோதரிகளே, நம்மளுடைய முன்மாதிரி, நம்முடைய மாடல், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் எப்படி அந்த இருதயத்தில் உண்மை உள்ளவராக காண்பித்தார். பிதாவாகிய தேவனுக்கு மட்டும் தன்னை உண்மை உள்ளவராக காமிக்கல, சர்வ சிருஷ்டிகளுக்கும் தேவனுக்கு முன்பாக ஒரு சிருஷ்டி, அவர் மனிதன் இருந்தாலும் சரி, அவர்கள் தூதர்களாக இருந்தாலும் சரி, அல்லது கேருபின் சேரபின் யார் இருந்தாலும் சரி, உயிரும் அறிவும் உள்ளவர்கள் யார் இருந்தாலும் சரி, அவர்கள் தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று அவர் செய்து காண்பித்தார். அந்த வகையில் தான் அவர் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அதனால தான் அவருடைய சோதனைகள் உச்சக்கட்ட கீழ்ப்படிதல் மற்றும் விசுவாசத்திற்கான சோதனை ஆகாது இருந்தது என்று பார்க்கிறோம். அப்போ அவமானம், நிந்தனை நீக்குவது தேவனுக்கு ரொம்ப சுலபம். ஆனாலும் அது அவசியம் என்று அவர் தேவன் புரிந்திருந்தார் என்று பார்க்கிறோம். இப்படி ஒரு அந்த இந்த வசனங்களில் சில மேலோட்டமான சில விஷயங்களை நம்ம கவனித்திருந்தாலும், பொதுவாக இந்த வசன பகுதிகளில் 3வது வசனத்தை பார்க்கும்போது யோவான் 18:3 யூதாஸ் போர்ச்சேவர்களின் கூட்டத்தையும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரரையும் கூட்டிக் கொண்டு பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வந்தான். நம்மளுடைய இந்த பாஸ் ஓவர் ஸ்டடியில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்ற நபர் யாரு? யூதாஸ். நான் இங்கே வந்து தெரிஞ்ச ஒரு பொருள் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டடின்னு நமக்கு. யூதாஸ் என்கிற ஒரு நபர் பற்றி தான், ஏன்னா சில முக்கியமான நபர்கள் இருக்கிறாங்க. கர்த்தருடைய அந்த கடைசி நேரங்களில் சில பாத்திரங்களை தேவன் பயன்படுத்தும் போது முக்கியமான நபர்களாக இருந்ததில் இந்த யூதாஸும் ஒருவராக இருக்கிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, சேவகர்களை கூட்டிக் கொண்டு மற்றும் பிரதான ஆசாரியர் பரிசேயர் என்பவர்களால் அனுப்பப்பட்ட ஊழியக்காரர்னா அங்கே யாரு? அந்த ரோமன் கவர்மெண்ட்ல அவங்களுக்குன்னு தனியாக போர் சேவகர்கள் இருந்தாங்க, ரோமன் சோல்ஜர்ஸ். அதே போல அந்தந்த தேசங்களில் எந்த தேசத்துக்கு போகிறாங்களோ ரோமன் கவர்மெண்ட்டினுடைய டாக்டிஸ் அல்லது அவங்களுடைய தந்திரமான ஆட்சி முறை எப்படின்னா, அந்தந்த தேசங்களில் அவங்க என்னென்ன மத நம்பிக்கை வச்சிருக்கிறாங்களோ, என்னென்ன சாமி கும்பிடுறாங்களோ அதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அந்த மத தலைவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதே போல் அங்கே இருக்கிற கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் இவைகளையெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்கள் என்ன, அவங்களுடைய குறிக்கோள் என்னன்னா வரி வசூலிக்கிறது. அதோடு கூட அந்த தேசத்தினுடைய வளங்கள், அதனுடைய வளங்கள் என்னங்கிறத பார்த்து பிள்ளையடிச்சிட்டு போகிறது. இதுதான் இந்த ரோமன் கவர்மெண்ட்டினுடைய ஒரு தந்திரமான விஷயம். அப்போது இவர்கள் கர்த்தராகிய இயேசுனுடைய காலத்தில் பரிசேயர் இந்த வேதபாரர்களுக்கென்று ஒரு கம்பெனி, ஒரு போர் வீரர்கள், ஒரு போர் சேனை அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அவங்கள தான் கூட்டி கொண்டு வர்றார் அவர். கையில் என்னென்ன வச்சுருக்காங்க? பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஆயுதங்களோடும் அவ்விடத்திற்கு வராங்க. நம்ம மற்ற மொழிபெயர்ப்புகள் செக் பண்ணும்போது பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் தான் இருக்கும், ஈட்டிகளோடு வந்தார்கள் என்று இல்லை. ஏன்னா ரோமர்களுடைய மெயின் வெப்பன் என்னவென்றால் ஈட்டி. அந்த ஈட்டி அவங்க கொண்டு வரல. தீவெட்டிகள், பந்தங்கள், ஒரு வேளை கத்திகள் ஏதாவது கொண்டு வந்திருக்கலாம் ஆயுதங்கள் என்று சொல்லும்போது. அதில் சில எழுத்தாளர்கள் 600 பேர் வந்தாங்க ரோம சேவகர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி இது ரோம சேவகர்கள் வரவே இல்லை.
இது இந்த பிரதான ஆசாரியர்களுக்காகவும் பரிசேயர்களுக்காகவும் ரோமன் கவர்மெண்ட்லேருந்து அலாட் பண்ண சில போர்ச்சேகவர்கள். இவர்களுடைய தலைவர் யாருன்னா பரிசேயர்களும் பிரதான ஆசாரியனும். அதை குறித்தான வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். யோவான் 7ஆம் அதிகாரம் 32லிருந்து 46 வசனங்கள் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். வீட்டில் போயிட்டு பார்த்தா இந்த விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மத விஷயங்களில் யூத ஆலோசனை சங்கத்துக்கு தான் தனி பவர். எவ்வளோ பேர் ஆலோசனை சங்கத்தில் எவ்வளோ பேர் இருந்தாங்க? 70 இல்லைங்களா? 70 பேர் கொண்ட ஆலோசனை சங்கம் பிரதான ஆசாரியர்களுக்கும் பரிசேயர்களுக்கும் மத தலைவர்களுக்கும் ஆலோசனை சொல்லுகிறவர்களாக இருப்பார்கள். இந்த ஆலோசனை சங்கத்தார் பாமர ஜனங்கள் கிடையாது. இவர்கள் நல்லா படித்தவங்க, ஐஸ்வர்யவான்கள், பிரபுக்கள். அவங்க தான் இந்த ஆலோசனைகளை கொடுக்குறவங்க. அது ஒரு தனி சப்ஜெக்ட். இந்த ஆலோசனை சங்கத்தார் மற்றும் பிரதான ஆசாரியன் மற்றும் யூத மத தலைவர்கள் யார் ஒருவருக்கு மத ரீதியான தண்டனை தரணும்னா அவர்கள் ரோமன் கவர்மெண்ட்லேருந்து ஒப்புதல் வாங்கி தான் செய்ய முடியும். அதனால தான் இந்த பரிசேயர்களும் பிரதான ஆசாரியர்களும் பிலாத்துவினிடத்தில் போய் ஏரோதினிடத்தில் போய் அவங்க அந்த ஒப்புதல் வாங்குவதற்கு முயற்சி எடுத்தார்கள். இவங்களே செஞ்சிருக்கலாம்னு சொன்னால் என்ன பண்ணியிருப்பானுங்க? ரொம்ப சீக்கிரம் எப்போவோ கர்த்தராகிய இயேசுவை அவங்க கொலை செய்திருப்பார்கள். ஆனால் இவர்களுடைய விஷயம் அப்படி இல்லை. சீஷர்கள் கூட அநேக இடங்களில் கைது செய்யப்பட்டார்கள். யார் மூலமாகனா இந்த மத தலைவர்கள் மூலமாக என்று நம்ம அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் படித்தீங்கன்னா அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் சீஷர்கள் இந்த மத தலைவர்கள் யூத மத தலைவர்களினால கைது செய்யப்பட்டு தண்டிக்கப்பட்டார்கள் என்பதற்கான வசனங்கள் அங்கே இருக்கிறது. அப்போ பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களுடைய அதிகாரங்களின் கீழே வந்த போர்ச்சகவர்கள் கர்த்தராகிய இயேசுவை கைது செய்வதற்கு அவர்கள் வந்திருக்கிறாங்க. வரும்போது அங்கே நடந்த விஷயம் என்ன என்று நம்ம பார்த்தோன்னா, ஏன்னா சுவிசேஷம் 4 சுவிசேஷம் இருக்கு. 4 சுவிசேஷத்தையும் படிக்கும்போது எல்லாமே தொடர்ச்சியாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்போது நிறைய பேர் வேதாகமத்திலிருந்து குற்றம் கண்டுபிடிக்கிறவர்கள் அந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. இப்போ உதாரணமாக எடுத்துட்டோன்னா, உதாரணத்துக்கு என்ன எடுக்கலாம்னா, இயேசு ஆலயத்தில் இருக்கிற காசுக்காரர் மற்றும் புறா விற்கிறவர்கள் இவங்களையெல்லாம் போய் விரட்டி அடித்தார். இது மத்தேயு, மார்க்கு, லூக்கா போன்ற பகுதிகளில் கர்த்தராகிய இயேசுனுடைய அந்த கடைசி அந்த சிலுவை மரணத்துக்கு 5 நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயமாக எழுதப்பட்டிருக்கு. ஆனால் யோவான் எழுதும்போது எப்படி எழுதிக்கிறாருன்னா, யோவான் 2ஆம் அதிகாரத்திலேயே அதை எழுதுறாரு. அதாவது கானா ஊர் கல்யாணத்துக்கு போயிட்டு தண்ணீரை ரசமாக மாற்றி பின்பு அவர் ஆலயத்துக்கு போகும்போது அதே விதமாக சென்று அந்த காசுக்காரர்கள் புறாவிக்களை துரத்துனதாக நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் விஷயங்கள் புரியாதவர்கள் இதிலிருந்து குற்றங்களே கண்டுபிடிக்கிறாங்க. விவரம் என்னன்னா, ஒரு சுவிசேஷகர் விட்ட விஷயத்தை இன்னொரு சுவிசேஷகர் என்ன பண்ணுவார்? அதை சரி செய்வார். குறிப்பா அதிக நாள் வாழ்ந்து மரித்தவர் யாருன்னா யோவான். கர்த்தராகிய இயேசுக்கு ரொம்ப க்ளோஸப்பாக இருந்தவர், நெருங்கின நண்பராக இருந்தார். அதனால் அவர்கிட்ட இருந்து கேட்டறிந்த நிறைய விஷயங்களை அவர் அதை சரி பண்ணி எழுதியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில் தான் இந்த பிரதான ஆசாரியர்கள் மற்றும் பரிசேயர்களுடைய அதிகாரங்களின் கீழே நம்ம கவனிக்கும் போது மத்தேயு மற்றும் மார்க் எப்படி கொடுக்குறாங்கன்னா, இந்த போர் சேவர்கள் கூட்டிகிட்டு வர்றதை பற்றி திரளான ஜனங்கள் அப்படிங்கிறாங்க. ஆனால் இவர் எப்படி காமிக்கிறார்? யோவான் ஊழியக்காரர் என்று காமிக்கிறார். இந்த ஊழியக்காரர் கையில் பந்தங்கள், தீவட்டிகள், ஆயுதங்கள் வச்சிருக்கிறாங்க. அந்த டைமில் தான் நம்ம பேதுரு என்ன பண்ணாங்க? பட்டயத்தை எடுத்து, அது நீங்கள் 10ஆம் வசனத்தில் பார்க்கலாம். யோவான் 18:10. அப்பொழுது சீமோன் பேதுரு தன்னிடத்திலிருந்த பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனை வலதார வெட்டினான்.
நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா, ரோமன் சோல்ஜர்ஸ் வரல அப்படிங்கிறது தெளிவாக புரியுது. ஏன்னா ரோமன் சோல்ஜர்ஸ் வந்திருந்தா அந்த பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரன் பேதுரு ஜீசஸ் மேலே கை போடுறதுக்கு சான்சஸ் தரமாட்டாங்க. ஏன்னா சோல்ஜர்ஸ் இருக்காங்க. ஆனால் இங்கே சோல்ஜர்ஸ் இல்லாததுனால அந்த வேலைக்காரர் அங்கே கர்த்தரிடத்தில் பேசுகிறார். அப்போது பேதுரு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பட்டயத்தை எடுத்து, ஏற்கனவே 2 வச்சுருக்காங்களே, அதில் எடுத்து அவருடைய காதையை வெட்டிட்டார். ஆக்சுவலாக அவர் கொலை செய்யறதுக்கு தான் பார்த்துருக்கிறாரு. ஆனால் அந்த கத்தி சண்டை பழக்கம் இல்லை, அதில் அவர் ட்ரெயினப் ஆகலை. அதனால் தவறாக போய் காதை வெட்டிட்டு இருக்கிறார். அதனால் காதை கர்த்தர் சரி பண்ணிட்டார், அது வேற. ஆனால் இங்கே நம்ம கவனிக்கும் போது ரோமன் சோல்ஜர்ஸ் வரல, பதிலாக இந்த பரிசேயர்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஆட்கள் கூட வந்திருக்கிறாங்க என்கிற விஷயத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ யூதாசனுடைய வழிகாட்டுதலின் பேரில் இயேசுவை தேடி வந்த இந்த கூட்டம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி மேல் வீட்டு அறைக்கு போயிருக்க வேண்டும். யூதாஸ் அங்கே தான் போயிருக்கணும். ஏன்னா அவர் அங்கிருந்து தான் கிளம்பி இருக்கிறார். அவருக்கு தகவல் சொல்கிற அளவுக்கு அங்கே சீஷர்களில் யாரும் இல்லை. அதனால் அவர் முதல்ல மேல் வீட்டு அறையில் போய் பார்த்துருக்கிறாரு. அங்கே எல்லாம் முடிந்திருக்கிறது, ஆட்களை காணோம். அதனால் வழக்கமாக போகிற இடத்துக்கு தான் போயிருப்பாங்க அப்படின்னு நினச்சி அங்கே கெத்சமனே தோட்டத்துக்கு கூட்டி கொண்டு வருகிறதை நம்ம பார்க்குறோம். அப்போது கெத்சமனே தோட்டத்தில் அங்கே அவர் பார்க்குறாரு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எழுதின விஷயங்கள், யூதாஸை குறித்து எழுதின விஷயங்களை யோவான் எழுதலை. ஏன் எழுதலைன்னா, அது ரொம்ப ஒரு துரோக செயல் இல்லைங்களா? அந்த மாதிரி துரோகம் மோசமான துரோகம். அதை தான் எழுதி பதிவு செய்வதற்கு ஒருவேளை அவருக்கு விருப்பமில்லை போடும். அதனால் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய இந்த விஷயங்கள் மத்தேயு மற்றும் மார்க்கில், லூக்காவில் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் ஒரு சில விஷயங்கள் மாத்திரம் யூதாஸை பற்றி அங்கே அவர் பேசியிருக்கிறார். ஒருவேளை வெட்கக்கேடான இந்த ஒரு சம்பவத்தை அவர் எழுதுவதற்கு அவருக்கு மனசில் ஒத்துக்கொள்ளாமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் எந்த ஒரு குற்றமும் ஓகே, எந்த ஒரு குற்றமும் பரவாயில்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எது ரொம்ப மோசமான குற்றம் என்று நம்ம பார்த்தோன்னா நம்பிக்கை துரோகம். கரெக்டுங்களா? நம்பிக்கை துரோகம்ன்றது ஒரு 1000 கொலைக்கு சமம். இப்போ பொதுவாக உலகம் எப்படி போயிட்டு இருக்குதுன்னா, நம்பிக்கையின் அடிப்படையில் எல்லாமே, ஒரு விஷயம் கூட இல்லை, பாக்கி இல்லை, அத்தனை விஷயம் எடுத்துட்டா கூட நம்பிக்கை தான். இப்போ நம்ம நைட்டு தூங்க போகிறோன்னா காலையில் எந்திரிச்சிருக்கோங்கிறது நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே போல் ஒரு பிஸ்னஸ்ஸு செஞ்சோன்னா இவர்கிட்ட இந்த பொருள் விற்றோம்னா நம்மளுக்கு லாபம் கிடைக்கும்ன்றது ஒரு நம்பிக்கை. பஸ் ஏறி உட்காந்தா போய் சேர்ந்துருவோம் ஊருக்குன்னு நம்பிக்கை இருக்குது. குழந்தைகள் இங்கே படிக்க வச்சா நல்லா ரெடி ஆயிடுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஒட்டுமொத்தமே வாழ்க்கையே நம்பிக்கை. இன்னும் மனிதர்களை பொறுத்தளவு சில பேர் உயிர் நண்பர்களாக இருப்பார்கள். அதுதான் இங்கே நடந்துச்சு. யூதாஸை கர்த்தர் தேர்ந்தெடுக்கும் போது யூதாஸ் மோசமானவராக இருந்திருப்பாரா? இல்லையே. அவர் தகுதி படைத்தவராக இருந்தார். நல்ல டேலண்டட் ஃபெலோ, நல்ல டேலண்டடு நபர். எதில்? வரவு செலவில். வரவு செலவுன்றது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம குடும்பத்தை நடத்தணும்னா அதில் யாராவது ஒருத்தர், கணவனோ மனைவியோ, விவரமாக இருக்கணும். இல்லைன்னா என்ன ஆயிடுவாங்க, போச்சு, நடத்த முடியாது. எவ்வளோதான் வருமானம் வந்தாலும் அது நடுத்தெருவுக்கு தான் வரணும் ஒரு கட்டத்தில். அப்போது இந்த ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டில் இந்த யூதாஸ் நன்கு தேர்ச்சி பெற்றவராக இருக்கிறார். அவர் மட்டும்தான் வெளியூர் ஆள். மற்ற சீஷர்களெல்லாம் கலிலேயர்கள். கலிலேயர்கள் மீனவர்கள், வெகுளிகள் என்று சொல்லலாம். ஆனால் அவர்களை காட்டிலும் இவர் கொஞ்சம் விவரமான ஆள். அதனால தான் கர்த்தர் அவரை தேர்ந்தெடுத்து அவருக்கு இப்படிப்பட்ட அவருடைய கூட்டத்துக்கு பணத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, பொருளாளர் வாய்ப்பு அவருக்கு தரப்பட்டிருந்தது. ஆனால் இவருடைய விஷயத்தில் நம்ம கவனிக்கும் போது
நம்பிக்கை துரோகம் செய்துட்டார். எப்படிங்க நம்பிக்கை துரோகம்ன்றதுன்னா, நல்லாவே பழகிட்டே இருப்பாங்க. ஆனால் யார் அவங்கள நம்புகிறாங்களோ அவர்களை குழி பறிச்சுட்டே இருப்பாங்க, வெளியவே தெரியாது. அந்த மாதிரியான ஒரு செயலை இந்த யூதாஸ் செய்தார் என்று நம்ம பார்க்குறோம். கர்த்தர் அதை கூட கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அவரை சரியான வழிக்கு கொண்டு வருவதற்கு பெருமுயற்சி எடுத்தார். ஆனாலும் அவர் தன்னுடைய வழியை மாற்றவில்லை என்று பார்க்குறோம். அப்போஸ்தலன் பவுல் சொன்னார், கள்ள சகோதரர்களால் வந்த மோசங்கள் அப்படின்னார். அப்போ நிறைய சபைக்குள்ள கூட இப்படிப்பட்ட ஒரு ஜனங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ யூதாஸ்னா நாம் யூதாஸை மட்டும் பார்க்க முடியாது. பேதுருன்னா பேதுரு மட்டும் கிடையாது, யோவான்னா யோவான் மட்டும் கிடையாது. பேதுரு ஒரு வகுப்பார், யோவான் ஒரு வகுப்பார். யோவான் எந்த காலத்துக்குரிய வகுப்பார்? கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மை அறிமுகப்படுத்துகிறார் அல்லது அடையாளப்படுத்துகிறவர். அதே போல பேதுரு ஒரு வகுப்பார், திரள் கூட்டம் அப்படின்னு நம்ம சொல்றோம். யோவான் வகுப்பார், சபை வகுப்பார். யூதாஸ் வகுப்பார், இரண்டாம் மரணத்தின் வகுப்பார். இருக்கிறாங்களே, சபைக்குள்ள கலப்படம் இருக்கு. அது அந்த காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கலாம். ஆனால் இங்கே நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் என்னன்னா, கர்த்தர் தம்முடைய சரீரத்தின் அங்கங்கள் அவ்விதமாக இருக்கக்கூடாது. இருதயத்தின் நினைவில் கூட அது வரக்கூடாது. எது? நம்பிக்கை துரோகம் இல்லைங்களா? இருக்கிறதுலையே ரொம்ப படுபாதக செயல் அது நம்பிக்கை துரோகம். வெகுளியா நம்பிட்டு இருப்போம், அவர் ஒரு துரோகம் செஞ்சா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரே பிளேட்ல சாப்பிடுவோம், ஒன்னா தூங்குவோம், ஒன்னா இருப்போம், எல்லாம் இருக்கும், ஆனா துரோகம் செஞ்சிருவார். ஸோ சகோதரர்கள் மத்தியில் அப்படி இருக்கக்கூடாது என்று மத்தேயு 18:6 நம்ம பார்க்கிறோம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். அப்படியாக வேற எந்த குற்றங்கள் செஞ்சாலும் கூட ஏதோ ஒரு மன்னிப்பு இருக்கிறது போல தெரியுது. ஆனால் இந்த தவறு செய்கிறவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிற மாதிரி தெரியவில்லை. ஏனென்றால் கடலின் ஆழத்தில் கழுத்தில் என்ன கட்டணும்? எந்திர கல்லை கட்டி தண்ணிக்குள்ளே போடும், அப்படின்னா மேலேயே வர முடியாது. அப்போ அதாவது ஒரு மன்னிப்பு இல்லாத ஒரு குற்றம் போல தெரியுது. எது? சகோதரர்களுக்கு இடரல் ஏற்படுத்துவது, அதுலேயும் குறிப்பாக நம்பிக்கை துரோகம் என்று சொல்லலாம். ஏனென்றால் யார் ஒருவருக்கு நம்ம ஒரு நல்லது செஞ்சாலும் சரி அல்லது கெட்டது செஞ்சாலும் சரி, அதற்கு பின்னணியில் என்ன இருக்கு? ஒரு நோக்கம் இருக்கு. அந்த நோக்கம் ஆரம்பத்தில் சிறு அளவில் உருவாகும், அப்புறம் நாள் போட பெருசாயிட்டு அது என்ன ஆகும்னா செய்கைகளாக மாறும். ஃபர்ஸ்ட்ல எண்ணங்கள் உருவாகும், அதுக்கப்புறம் செய்கைகள் ஆகும். ஒருத்தர் எழுதியிருக்கிறார், அது இங்கே சகோதரர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு எண்ணத்தை நாம் விதைத்தால் ஒரு கிரியை அறுப்பாய். ஒருவேளை நீங்கள் யாராவது படிச்சிருக்கலாம், இந்த புஸ்தகத்தில் இருக்கு. அதே போல ஒரு கிரியையை விதைத்தால் ஒரு பழக்க வழக்கத்தை அறுப்பாய். ஒரு பழக்க வழக்கத்தை விதைத்தால் ஒரு குணத்தை அறுப்பாய். ஒரு குணத்தை விதைத்தால் ஒரு இலக்கையே அடைந்து விடுவாய். என்ன அருமையான ஒரு பாயிண்ட்ஸாக நம்ம பார்க்குறோம். அதனால ஒருத்தனுடைய குணம் என்பது அல்லது அந்த இலக்கை அடைய வேண்டும் என்றால் முதல்ல என்ன வேணுங்க? தாட்ஸ் வேணும். இப்போ நம்ம புது சிருஷ்டிகள் இருக்கும்போது நம்முடைய இலக்கு எது? கர்த்தராய் இயேசுவினுடைய சாயலை பெற்று அதை தக்க வைத்துக் கொள்வது. அதை பெற்று விட்டுவிடுவதில்லை, அதை பெற்று சாகிற வரைக்கும் காப்பாற்றுவது. அப்போ ஆரம்பம் எப்படின்னா எண்ணம், அது கிரியையாக மாறும். அப்புறம் அது ஒரு பழக்க வழக்கமாகும். அதுக்கப்புறம் குணமாக மாறும், நம்முடைய சுபாவமாக மாறும். பொதுவாக மனிதனுடைய குணநலங்களை மாற்றுவது கஷ்டம். அதுலேயும் குறிப்பாக பர்த் குவாலிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பிறவி குணம், அதை மாற்றவே முடியாது. ஆனால் சத்தியம் என்ன பண்ணணும்? ஒரு மனிதனுடைய பிறவி குணத்தையே
மாற்றக்கூடிய வல்லமை இருக்கு. அதனால தான் இயேசு சொன்னாங்க, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும் அப்படிங்கிறார். ஸோ சத்தியத்துக்கு அவ்வளோ பெரிய பவர் இருக்கு. ஆனால் அதை சரியாக பயன்படுத்தும் போது, அசால்ட்டாக நினைச்சா அது ஒன்றும் மாறாது. சரி, இப்போ அந்த யூதாசினுடைய எண்ணங்கள் ஆரம்பத்தில் பொல்லாத எண்ணங்களாக அது விதைத்து வந்தார். பின்பு நாள் போட அது பணத்தின் மேல் ஆசை வந்து விட்டது. அதுக்கு தகுந்தாற் போல் அவர் பொருளாளர் ஆயிட்டாரு. நன்கொடையாக கொடுக்கப்பட்ட பணங்களில் தன்னுடைய சொந்த செலவுக்காக எடுத்து வச்சிட்டாரு. அதை எந்த அளவுக்கு ஆசை வைத்தாரோ அந்த அளவுக்கு அதை நடைமுறையும் படுத்திட்டாரு. அதோடு கூட தன்னுடைய எஜமானை வெறும் 30 வெள்ளிக்காசுகளுக்கு காட்டி கொடுப்பதற்கு அளவுக்கு அந்த பண ஆசை பெருகினது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது ஒரு யூதாசினிடத்தில், இப்போ ஒரு கேள்வி, யூதாசினிடத்தில் ஏதாவது நல்ல குணங்கள் இருக்கா இந்த மாதிரி கட்டத்தில், இந்த கட்டத்தில்? இப்போ யூதாசை நாம் எப்படி பார்க்குறோம்? பொதுவாக பரந்த மனப்பான்மையில் பார்க்கறது இல்லை இல்லைங்களா? ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக நம்ம பார்க்கறது இல்லை, ஒரு நெகட்டிவ் கேரக்டராகத்தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இந்த பாயிண்ட் சகோதரர் எழுதிக்கிறாரு, யூதாசை கூட அவர் ஒரு பாசிட்டிவ் கேரக்டராக பார்க்குறாரு, பரந்த மனப்பான்மையில் பார்த்தார். எப்படின்னா, அது ஏன் அது நம்ம சொல்கிறோன்னா, ஒரு புது சிருஷ்டிகள் பொறுத்தளவு அது எவ்வளோதான் நெகட்டிவ் பாயிண்ட்ஸாக இருந்தாலும் அதை நாம் எப்படி பார்க்கணும், அதை ஒரு முற்போக்கு சிந்தனையில் தான் பார்க்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய குவாலிட்டி, நாம் காமிக்க வேண்டிய குவாலிட்டி. ஒரு சகோதரர் தப்பு பண்ணிட்டாருன்னா அப்படியே போட்டு மிதித்து காலோட காலம் மிதித்து அவர் இல்லாமல் பண்ணுறதில்ல. அவரை பார்க்கும் போதால நீ அப்படி பண்ண, இல்லை நீ அப்படி பண்ண சொல்லிட்டு இருக்கு. அதையே கூட நம்ம பாசிட்டிவாக பார்த்து ஏதாவது நல்லது கிடைக்குமா அப்படின்னு பார்த்து, ஒருவேளை நல்லது கம்மியாக இருக்குது தீமை அதிகமாக இருக்குது என்று சொல்லும்போது நன்மையை எடுத்துட்டு அந்த தீமையை அவர் தலைமையிலே போட்டுடலாம். அந்த மாதிரி தான் இங்கே சகோதரர் என்ன சொல்கிறாருன்னா, பெருந்தன்மையான மனப்பான்மையுடன் யூதாசை பார்க்க வேண்டும் என்றால் அவருடைய உள்ளத்தில் பண ஆசை இருந்தது, பேராசை இருந்தது, ஸ்தானம் இருந்தது, அது ஒரு பக்கம். ஆனாலும் கர்த்தராகிய இயேசுனுடைய ராஜ்யம் ஸ்தாபனமாகி ஒருவேளை நாம் இந்த விதமாக காட்டி கொடுத்து கர்த்தராகிய இயேசுவை ரோமன் கவர்மெண்ட் கிட்ட ஒப்படைக்கும் போது அவர் ஒருவேளை என்ன பண்ணுவார்னா, தன்னுடைய சக்தியெல்லாம் பயன்படுத்தி ரோமன் கவர்மெண்ட்டே இல்லாமல் பண்ணி கர்த்தருடைய ராஜ்யத்தை சீக்கிரத்தில் இந்த உலகத்தில் அவரை ஸ்தாபிக்க வச்சு அதில் நாம் ராஜரீக பொருளாளராக மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்குள்ள இருந்திருக்கலாம் என்று சகோதரர். இதை விட பரந்த மனப்பான்மையில் யூதாசை பார்க்க முடியாது, ஆனால் அவருடைய கரும்புள்ளி அழிக்க முடியாதது. அதனால தான் நம்ம அநேகரை சொல்லும்போது யூதாசின் திட்டும்போது யூதாசினுடைய துரோகத்தை தான் நம்ம சுட்டி காண்பிக்கிறோம். அப்படியாக யூதாசினுடைய செய்கையில் அது ஒரு வேளை அவருக்கு சாதகமாக நன்மையாக ஒரு வேளை இது முடிவடையும் என்று எதிர்பார்த்திருக்கலாம். ஏன்னா இயேசு சொல்லிட்டாரு, 12 லேகியோன் வந்துடுவாங்க இப்போ நான் ஜெபம் செஞ்சா. பிலாத்தினிடத்தில் சொல்லிட்டாரு, பரலோகத்திலிருந்து உத்தரவு வரணும், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல, இந்த ராஜ்யம் என்னுடையதாக இருந்தால் என்னுடைய ஜனங்கள் போராடி இருப்பாங்க. இப்படியெல்லாம் அவர் பேசும்போது அதை வைத்து கர்த்தராகிய இயேசு ராஜ்யம் ஸ்தாபிச்சிருவாரு அப்படின்னு யூதாஸ் நினைத்திருக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் சீக்கிரம் உருவாகிறதுல அவர் வாஞ்சி உள்ளவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் தெய்வீக வழியின்படி அல்ல, குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அல்லது தீமையான வழியை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறார். நாம கூட தேவனுடைய விஷயத்தில் ஒருவேளை நம்மளுக்கு தீமையான காரியங்கள் நடக்குது என்றாலும் கூட நாம் பொறுமையோடு ஜெபத்தில் இருக்கணும், காத்திருக்கணும். அது மாறும். நாம் நினச்சிக்குவோம் இது மாறவே மாறாது, வழியே ஓப்பன் ஆகாத மாதிரி தெரியுது அப்படின்னு. ஆனால் தேவன் நினைச்சாருன்னா என்ன பண்ணலாம், சுலபமாக மாற்றிடுவார், நிறைய மாற்றிடுவார். அப்படியாக அவருக்கு கஷ்டமான விஷயம்
ஒன்றுமே இல்லை என்று தான் நம்ம பார்க்கிறோம். அப்படியாக பொறுமையாக இருந்து தேவ சித்தத்தை நாம் பார்க்க வேண்டுமே தவிர யூதாசை போல குறுக்கு வழியில் போவது சரியானது அல்ல. அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஜீசஸுடைய பலத்தை நீங்க பார்க்கலாம். அங்கே பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் வந்தது காரணம் என்ன? அன்னைக்கு முழு நிலவு தான், ஆல்மோஸ்ட் முழு நிலவு தான், நல்ல வெளிச்சமா இருக்கு. ஆனா அவனுங்க பந்தங்களோடும் தீவெட்டிகளோடும் ஏன் வந்தாங்கன்னா, இயேசு பயந்து ஏதாவது மரங்களுக்கு இடையில ஏதாவது செடி கொடிகளுக்கு இடையில போய் ஒளிஞ்சுக்கு வரா அப்படிங்கிற ஒரு எண்ணமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறார். ஆனால் இயேசு என்ன சொன்னாரு? நான் தான் அப்படின்னு சொல்லி முன்னாடி வருகிறார். அப்போ வரும்போது அவர்கள் என்னன்னா பின்னிட்டு தரையில் விழுந்த. ஏனென்றால் அந்த ரோம சேவர்கள், அந்த 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 போர் படையாளர்கள் ஏற்கனவே இயேசுனுடைய எல்லா ஊழியங்களை தெரிஞ்சிருக்கும். அதனால அவருடைய வல்லமை, அவருடைய சக்தியை புரிந்திருக்கிறார். எத்தனை பேர்த்த சரி பண்ணிக்கிறாரு, பிசாசுகளை துரத்திக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நசரேயனாகி இயேசுவை தான் நாங்கள் தேடுகிறோம் அப்படிங்கும்போது இயேசுனுடைய அந்த அந்த அப்ரோச் இருக்கு பார்த்தீங்களா, அதே அவங்களுக்கு பயமாகிட்டு கீழே விழுந்துட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு என்ன போச்சு? அவர்கள் ஒரு ஆளை பார்த்து அப்படியே பயந்து உழுகுறாங்கன்னா இவங்க எங்க சண்டைக்கு போய் வெற்றி பெற போறானுங்க. ஆனால் இங்கே நம்ம கவனிக்கிறோம், ஜீசஸுடைய பலம் அங்கே நம்ம காமிக்கிறோம். அதனால தான் பேதுரு பட்டயத்தை எடுக்கும் போது அதை நீ உன்னுடைய உரையில போடு, நீ வெளியெடுக்க வேண்டாம் அப்படிங்கும் போது அங்கே என்ன பாயிண்ட் நம்மளுக்கு புரியுதுன்னா, நம்முடைய சீஷர்கள் 2 பட்டயங்களை எடுத்து வந்தால் போதும் அப்படிங்கிறார். ஏன்னா ஜீசஸுடைய பலத்துக்கு 2 பட்டயம் ரொம்ப அதிகம். அவர் நினச்சா அதை வச்சு என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் தான் ஒரு கோலை நான் பயந்துட்டேன், இந்த மாதிரி ரோமன் கவர்மெண்ட்டுக்கோ அல்லது இந்த பிரதான ஆசாரியர்களுடைய போர் வீரர்களுக்கோ நான் பயந்துட்டு நான் ஒப்பு கொடுத்துட்டேன் அப்படிங்கிறது வரக்கூடாது. நானா தான் தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும், நானா தான் என்னுடைய ஜீவனை தருவதற்கு முன் வந்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க தெரிவதற்காகத்தான் அந்த பட்டயத்தை நீ உள்ள போடுப்பா அப்படி சொன்னார். அப்போ அந்த வகையில் கர்த்தராக இயேசுனுடைய விஷயங்கள் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வரும்போது அங்கே இயேசு சொன்ன வார்த்தை என்னன்னா, வசனம் 9ஆம் வசனம் 9, 8-9 வார்த்தை. இயேசு பிரதித்தரம், நீர் எனக்கு தந்தவைகளில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை என்று அவர் சொல்லி வசனம் நிறைவேறத்தக்கதாக இப்படி நடந்தது. என்ன சொல்றேன்னா, என்னை தேடுகிறதானால் இவர்களை போக விடுங்கள். ஜீசஸுடைய மனசு பார்த்தீங்களா அங்கே எப்படின்னு? ஒவ்வொரு பாயிண்ட் மிஸ் ஆச்சுன்னா அவ்வளோதான், டோட்டல் ஃபெயிலியர் ஆகிடும். நம்ம கூட சில நேரங்களில் நாம் எடுக்கிற முடிவுகளில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருப்போம், அது பெரிய இழப்பாக இருக்கும். அந்த மாதிரி இங்கே இயேசுவை தானே நீங்கள் தேடுறீங்க, நான் தான். ஆனால் என்னை பிடிச்சிக்கோங்க, ஆனால் என்னுடைய ஆட்களை விட்டு விடுங்கள். இதுக்கு காரணம் என்ன? ஏனால் இனி வரக்கூடிய காலங்களில் இந்த உலகத்தையே பணம் திரும்ப செய்யக்கூடிய வேலை இவர்கள் கையில் இருக்கு. இவர்கள் பெரிய பெரிய வேலைகள் செய்ய வேண்டியது இருக்கு. அதனால என்னுடைய ஊழியம் முடிஞ்சு நீங்க என்ன பிடிச்சிக்கலாம். ஆனால் இவர்களை அப்போ ஜீசஸ் தன்னலமாக சுயநலமாக விஷயங்களை பார்க்காமல் அது எவ்வளவு மற்றவர்கள் மேல் அன்பு செலுத்தினதற்கு இதுவும் ஒரு சாட்சி. சிலுவையில் தொங்கும் போது தன்னுடைய அம்மாவுக்கு என்ன பண்ணாங்க? யோவானை கூப்பிட்டு இதோ உன் தாய், இதோ உன் மகன் அப்படின்னு. ஆனால் அங்கே தொங்கிட்டு இருக்கிற சூழ்நிலை, வலி வேதனைகள் பார்க்கும்போது சகிக்க முடியாத வலி வேதனைகள் என்று நம்ம பார்க்கிறோம். அப்படியாக இங்கே வசனத்தில் பார்க்கும்போது, நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருவனையும் நான் இழந்து போகவில்லை. அவங்க அத்தனை பேரும் தப்பிச்சு ஓடிட்டாங்க, ஆனால் ஓடினா கூட அது நன்மைக்காகத்தான் என்று இங்கே நம்ம பார்க்கிறோம். அடுத்தபடியாக நம்ம கவனிக்கும் போது
பேதுருவனுடைய விஷயத்துக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்க்குறோம். தன்னுடைய பட்டயத்தை உருவி பிரதான ஆசாரியனுடைய வேலைக்காரனுடைய காதை வெட்டிட்டார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னார், யார் இடரல் அடைந்தாலும் நான் இடரல். அது அந்த அந்த பேரை காப்பாற்றுறதுக்கே ஒரு வேளை கத்தி எடுத்திருப்பார். கத்தி எடுத்து வெட்டவும் தெரியாது வேற. ஆனாலும் அந்த ஒரு வைராக்கியத்திற்காக இங்கே சகோதரர் பேதுருவை ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்கிறார். என்ன ஒரு வைராக்கியம், என்ன ஒரு அன்பு கர்த்தர் மேலே. தான் பெரியவனாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் அவர் பண்ணல. ஒரு துடுக்குத்தனம், ஆனாலும் அது கர்த்தருக்கு சப்போர்ட்டாக அது இருந்தது என்று பார்க்கிறோம். அதனால ஜீசஸ் சொன்ன வார்த்தை என்னன்னா, 11ஆம் வசனத்தில், உன் பட்டயத்தை உரையிலே போடு, பிதா எனக்கு கொடுத்த பாத்திரத்தில் நான். அப்போ இதே வார்த்தை தான் சீசர்களிடம் சொன்னாரு மேல் வீட்டறையில், நீங்கள் வாங்கி இதை பானம் பண்ணுங்கள். அப்போ பிதா கொடுக்கிற அந்த பாத்திரம் அது ஏதோ ஒரு தீமைக்காகவோ அல்லது வேண்டாத விஷயமாகவோ அப்படி இல்லாமல் அனைத்தும் நன்மைக்கென்று தான் தேவன் செய்வாரே தவிர எதையும் தவறாக அல்லது தேவையில்லாத சோதனைகள், தேவையில்லாத உபத்திரவங்களை தேவன் நம்மளுக்கு தரமாட்டார் என்பதில் அவர் தெளிவாக புரிந்து. அதனால பிதா எனக்கு கொடுத்த பாத்திரம், பரிசேயரோ சதுசேயரோ பிரதான ஆசாரியர்களோ ரோமன் கவர்மெண்ட்டோ கொடுத்த பாத்திரம் இல்லாது, அது பிதாவாகி தேவன் கொடுத்த பாத்திரம். அதே போல சகோதர சகோதரர் நம்மளுடைய விஷயத்திலும் அவ்விதமாக பார்க்க வேண்டும். அடுத்தது பார்த்தோன்னா, அங்கே அந்த காது வெட்டிட்டார அவரே என்ன பண்ணார், அவர் கர்த்தராகிய இயேசு என்ன பண்ணார், அவருக்கு பேரு மல்கூஸ். அவருடைய காதை எடுத்து வச்சு சொஸ்தப்படுத்திட்டாரு. இது ஒரு மிக முக்கியமான பாடமாக சகோதரர் நம்மளுக்கு கொடுக்கிறாரு. என்னவென்றால், ஒரே வரியில் சொல்லி முடிக்கலாம், உங்கள் சத்துருக்களையும் சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். அப்போ அந்த தீமை செய்தவரையும் அவருக்கு நன்மை செய்தவராக இயேசு சொன்னார். அதனால தான் அவங்க இடத்துல கேட்டார், நான் பலமுறை உங்களுக்குள்ள தான் அப்போ இருந்துட்டுருக்கேன், நீங்கள் அப்போல்லாம் என்னை பிடிக்க வராமல் ஏதோ திருடனை கள்ளனை பிடிக்கிறது போல நீங்கள் வந்திருக்கிறீங்களே. அப்போது யூதாஸ் அந்த டைமில் தான் அண்ணாவினுடைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே அந்த விலை பேரம் பேசி காசு வாங்கி இருக்கிறார். ஏற்கனவே 30 வெள்ளி காசு. எவ்வளோ கேவலமான விஷயம் இல்லைங்களா? வெறும் 30 வெள்ளி காசு என்பது ரொம்ப என்ன குறிக்குதுன்னா, தேவனுடைய ஜனங்கள் கண்டிப்பாக இந்த பண ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது. இப்போ திடீர்னு ஒரு 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து நம்ம கையில் யாராவது கொடுத்தாங்கன்னு என்ன பண்ணலாம்? இது உங்களுக்கு தான் அப்படிங்கிறாரு, என்ன பண்ணலாம்? இங்கே சில வெளிநாடுகளில் பிராங்க் செய்கிறாங்க. பிராங்க் இல்லை, ஆக்சுவலாக யார் அன்பு செலுத்துகிறாங்கன்னு செக் பண்ணுறாங்க ஒவ்வொருத்தரையா. முதல்ல போய் ஒரு 100 ரூபா பிச்சை கேட்குறாங்க. ஆனால் கேட்குறவன் பெரிய பணக்காரன், சும்மா நடிக்கிறான் அப்படி. அப்போ யார் சில பேர் இப்போ அப்படிங்கிறாங்க. சில பேர் ஒரு $100 $50 கொடுக்குறாங்க. $50 கொடுத்தா அவன் உங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்தேன், நீங்கள் அடுத்தவங்க மேலே அன்பு வச்சுருக்கிறீங்களான்னு நான் டெஸ்ட் பண்ணேன், வாங்க உங்களுக்கு ஒரு பொருள் காமிக்கிறேன்னு கூப்பிட்டு போய் $10,000 கொடுக்குறாரு, இது நீங்கள் வச்சுக்கோங்க. சில பேர் இன்னொரு கட்டு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் சில பேர் வேண்டாம், எனக்கு வேண்டாம், எனக்கு இருக்கிறதே போதும் அப்படிங்கிறார். இன்னும் சில பேர் இந்த ஒரு கட்டே போதும் அப்படிங்கிறார். அந்த மாதிரி அன்பு செலுத்துகிறீர்களா இல்லையா என்கிறது பார்க்கறது மெயினாக இந்த பண ஆசை. பணம் தேவை, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பண ஆசை என்பது கண்டிப்பாக தேவ ஜனங்களுக்கு கூடாத ஒன்றாக நம்ம பார்க்கிறோம். அதோடு கூட இந்த ஒரு வசன பகுதியில் நம்ம பார்த்துட்டோம், சத்துருக்களையும். அப்போது என்ன பாயிண்ட் இங்கே சகோதரர் கொடுக்குறாருன்னா, முதல்ல சகோதர சகோதரிகளை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ நேசிக்கிறது போல பிறனையும் நேசிப்பாயாக. அப்போ முதல்ல நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசிப்பதில் தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம
இவ்வளோதான் நான் சொல்ல முடியும். ஆனால் கண்டிப்பாக கீழ்ப்படியணுங்கிறது வார்த்தைகளாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் நம்ம யாரை சிநேகிக்க முடியும்? சத்துருக்களை சிநேகிக்க பழக முடியும். நான் எடுத்த உடனே சத்துருக்களை சிநேகிக்கிறேன், சகோதரர்களை நான் சிநேகிக்கிறது இல்லைன்னா அந்த கான்செப்ட் வேதத்தின் படியானது அல்ல. ஆகவே சகோதர சகோதரிகளே, எந்த சூழ்நிலையிலும் நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரத்தில் ஒரு பாகமாக இருந்து அநேக பாடுகளையும் அநேக அவமானங்கள், நிந்தனைகள் சத்தியத்திற்காக நாம் பெற்றுக்கொள்ளும் போது அதை மனப்பூர்வமாக, மன சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு எந்த சோதனைகள், பரீட்சைகள் வந்தாலும் அவைகள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருமே தவிர ஒரு காலம் நமக்கு பாதகமாக அது இருக்காது என்பதை புரிந்து தொடர்ந்து நம்முடைய ஓட்டத்தில் முன்னேறி செல்ல தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென்.